ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மே 15, 2024. நம் அனைவரிடமும் மிக உயர்ந்த தாரணை சக்தி இருக்கின்றது. அமைதியின் சக்தி இருக்கிறது. 2 வழிகளில் அமைதியின் சக்தி கிடைக்கிறது. வாயையும் மௌனமாக வைக்க வேண்டும், மேலும் மனமும் அமைதியாக இருக்க வேண்டும். மனதினை அமைதியாக வைப்பது என்பது மிகப்பெரிய சப்ஜெக்ட் ஆகும். ஆங்காங்கே மனம் விகாரங்களின் பின்னால் ஓடுகிறது. அவ்வப்போது பயத்தினால் அலைபாய்கிறது. அவ்வப்போது கவலைகள், தேவையற்ற சிந்தனைகள், குழப்பங்களினால் அலைந்து திரிகிறது. அவ்வப்போது பாவக்கர்மங்களின் காரணத்தினால் அலைந்து திரிகிறது. பற்றுதலினால் அலைந்து திரிகிறது. நம் மனம் எங்கே அலைந்து திரிகிறது என்று ஆழமாக சோதனை செய்வோம். காரணத்தை கண்டறிந்து நிவாரணம் செய்வோம். எனவே நம் மனதினை அமைதிப்படுத்துவோம். அறிவியலின் சக்தி இப்போது அமைதியின் சக்திக்கு முன்னால் அவசியம் தலைவணங்கும். ஏனென்றால் பாபா கூறியிருக்கிறார், அறிவியல் என்பது அமைதி சக்தியின் படைப்பே ஆகும் என்கிறார். அறிவியலின் கண்டுபிடிப்புகளால் பல பயன்பாடுகள் கிடைக்கின்றன. அதற்காகவே அவற்றின் மகத்துவம் இருக்கிறது. நாமும் அமைதி சக்தியை பயன்படுத்தி பல விஷயங்களை செய்வோமானால் அதுவும் உலகத்திற்கு முன்னால் வெளிப்படும். பலரும் அமைதியின் பக்கம் கவர்ந்து இழுக்கப்படுவார்கள். உதாரணத்திற்கு, ஒருவருக்கு தீர்க்க முடியாத நோய் ஒன்று இருக்கிறது. மருத்துவர்களும் கைவிட்டு விடுகிறார்கள். ஆனால் அமைதியின் சக்தியால், யோக சக்தியால் அவரது நோயை சரி செய்து விடுவோமானால் மருத்துவர்கள் கூட அமைதியின் சக்தியை ஏற்றுக்கொள்வார்கள் அல்லவா? எங்கோ ஏதோ பிரச்சனை நடக்கிறது, கேட்பாரே யாரும் இல்லை. அரசியல் தலைவர்களும் கேட்கவில்லை, போலீஸும் கேட்கவில்லை. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் என்று யாருமே வரவில்லை. தனியாக ஆகிவிட்டீர்கள். அதிகாலையில் 3 மணியிலிருந்து யோக பயிற்சி செய்யுங்கள். பிரச்சனைகள் மறைந்து கொண்டே செல்லும். மேலும் மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள். உண்மையிலேயே அமைதி சக்திதான் அனைத்திலும் உயர்ந்தது என்று ஏற்றுக்கொள்வார்கள். நாம் எண்ணங்கள் வீணாகாமல் தவிர்க்க வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு சிறிய அனுபவத்தை கூறுகிறேன். கிராமத்தை சார்ந்த ஒரு சாதாரண பெண்மணி. அவர் அவ்வளவாக படிக்கவில்லை. ஞானத்தையும் யோகத்தையும் கற்றுக்கொண்டார். அவரே தனது அனுபவத்தை கூறியிருக்கிறார். அவரது கணவருக்கு நோய் வந்துவிட்டது. மருத்துவர்கள், இனி இவர் 3 மாதங்களுக்கு மேல் உயிர் வாழ மாட்டார் என்று கூறிவிட்டார்கள். ஆனால் அந்த பெண்மணி தைரியம் இழக்காமல் யோகம் செய்தார். அனுதினமும் அவரது கணவர் அருந்தக்கூடிய தண்ணீரை சார்ஜ் செய்து பருகச் செய்தார். சிறிது காலத்திலேயே அவர் நோயிலிருந்து குணமடைந்து விட்டார். மொத்த கிராமமுமே ஆச்சரியப்பட்டது. இப்போது அவர் எந்தளவிற்கு புகழ் வாய்ந்தவராக ஆகிவிட்டார் என்றால், அக்கம் பக்கத்து கிராமங்களில் எல்லாம் யாருக்கெல்லாம் நோய்வாய்ப்பட்டாலும் அவரிடம் வந்து விடுகிறார்கள். யோகத்தால் சார்ஜ் செய்த தண்ணீரை எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். இப்போது பாருங்கள், மருத்துவத்தின் சக்தியின் மீது இந்த அமைதி சக்தி வெற்றியடைந்து விட்டதல்லவா? இவ்வாறு பல விதங்களில் யோக சக்தியை பயன்படுத்துவோம். நமது அமைதி சக்தி எவ்வாறு நமக்கு உதவுகிறது என்று பார்ப்போம். வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கும் என்றால், யாருமே கற்பனை செய்திராத விஷயங்கள் நடைபெறும். அப்போது நாம் அமைதி சக்தியை பயன்படுத்த வேண்டும். எவ்வாறு பயன்படுத்துவது? சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்ய வேண்டும். நல்ல எண்ணங்களை பரப்ப வேண்டும். நாம் பிற ஆத்மாக்களுக்காக எந்த எண்ணங்களை எழுப்புகிறோமோ அவை நடக்கும். எனவே ஆன்மீகத்தின் தவத்தின் வலிமையினால் பல அற்புதமான சம்பவங்கள் நிகழப்போகின்றன. யார் அப்படிப்பட்ட அனுபவங்களை அடைய விரும்புகிறார்களோ, மேலும் மற்றவர்களுக்கும் அப்படிப்பட்ட அனுபவங்களை கொடுக்க விரும்புகிறார்களோ, அவர்கள் தனது யோகத்தின் சக்தியினை அதிகரிக்க வேண்டும். நேரம் மற்றும் எண்ணங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவற்றை வீணாக்காமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வருமானத்தை சேமிக்க வேண்டும். உள்ளார்ந்த சக்திகளை அதிகரிக்க வேண்டும். மனதின் சக்தியினை அதிகரிக்க வேண்டும். அப்போது அறிவியலின் மீது ஆன்மீகத்தின் வெற்றி தெளிவாக தென்படும்.
ஓம் சாந்தி.